பேர் நடராஜன். வரதப்பனூர் கிராமம், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். 2 ஏக்கர் மஞ்சள் போட்டிருக்கோம். மஞ்சள் இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி இலை சருகலாகவும் ஒரு மாதிரி வாடலாகவும் ஆகிட்டு இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் வாடலாம், ஒரு மாதிரி சிவப்பு புள்ளி விழுந்து இருக்குது. இதுக்கு என்ன மருந்து அடிக்கிறது? இதுக்கு மேலே மருந்து அடித்து என்ன கண்ட்ரோல் ஆகும் என்னன்னு தெரியல. அதான் சரி அப்படியே இருக்கலாம் இருக்குது. மேற்கொண்டு எதாவது அடிக்கணும், 3 நாள் ட்ரோன் வச்சு தான் அடிக்கணும். சரி, பயிரே முதிர்ச்சியாகி அறுவடை ஆகிற டைமில் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே அடிக்கலாமா வேண்டாமாங்கிற கண்டிஷனில் அப்படி போயிட்டுருக்கு. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒரு 2 ஏக்கரு, 1 ஏக்கரு, 1½ ஏக்கர் இப்படி பல விதமாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே இதே மாதிரி தான் இருக்குது. நான் நம்மளது மட்டும் தான் இருக்குதுன்னு நினச்சேன். கட்சியில் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் அங்கங்கே பார்க்குற சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை விட கூட இன்னும் மோசமாகலாம் கூட இருக்குது. இதுக்கு என்ன நிவாரணம் பண்ணுறது, என்ன செய்கிறது, மேற்கொண்டு என்ன பண்ணுறதுங்கிறது அப்பப்போ இது ஒரு ஆய்வு பண்ணி சரி விவசாயிங்களுக்கு ஒரு நல்லபடியான ஒரு பதில் கொடுக்கணும், தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் மூலிமா ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணாலும் நல்லாயிருக்கும். யாரும் அதை பற்றி விவசாயம்னாவே வேண்டாத்தக்காத ஒரு பொருளாக போய் ஏமாற்றிக்கிட்டு அப்படியே அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு உலகம். இப்போ அதான் பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. பொதுவாக இதுக்குன்னு படித்த அக்ரிங்களை வச்சு இதில் என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, சரி என்ன பண்ணலாம் போகலாம் அப்படிங்கிறத அப்பப்போ ஒரு ஆய்வு பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். மருந்து கடைக்கு போய் நாம் கேட்டோம்னா அவங்க ஏதோ ஒரு மருந்தை கொடுக்குறாங்க, அப்புறம் எடுத்து வந்து அடிக்கிறோம். அது ஒரு 2 நாளைக்கு நல்லாவும் இருக்குது, சரியில்லாமையும் போகுது. அதனால பணம் தான் செலவாகிறதால விவசாயத்தில் ஒரு நல்ல ரிசல்ட்டாக ஒன்றும் வரல. அதான் போயிட்டுருக்கு. அக்ரி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. 2வது மருந்து கடையிலையும் எல்லாம் போய் சொல்லியிருக்கோம். இதான் வரம் போங்கிறாங்க, வரவும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்புறம் நமக்கு தெரிஞ்சதை சிலதை சொல்கிறோம். சொல்லி சரின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறாங்க, கொண்டாந்து அடித்தா ஒரு சில டைம் கொஞ்சம் நல்லாவும் ஆகுது. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்ததுக்கும் மருந்து வாங்கிட்டு வந்து அடித்ததுக்கும் அது நோவுக்கும் சம்மந்தமே இல்லாமையும் போயிட்டு இருக்குது. ஒரு ஏக்கருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 6000 ஆகும் ஒரு 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 டோஸ் மருந்து அடிக்கிறதுக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு 5-6 டைம் அடிக்கிற மாதிரி வருது. இலை சருகள் வந்து இந்த இலையோட தண்டோடு நின்று போயிருமா, அல்லது கிழங்கு வரைக்கும் பாதிச்சு போகுமா என்னங்கிறது அப்புறம் அது வெட்டி எடுக்கும்போது தான் அதனுடைய முடிவில் தெரியும்.